ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க நம்புகிறாங்க. வாங்க இன்றைக்கான பதிவு என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி சூப்பரான முழு உளுந்தை வச்சு களி கிண்ட போகிறோங்க. ஹெல்த்தி, செம்ம ஹெல்த்தி பெனிஃபிட். எனக்கு பார்த்திங்கன்னா 4 நாளாக ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு போனதில் நல்ல பேக் பெயின். கொஞ்சம் லாங் ட்ரைவ் போயிருந்தேன். பக்கத்தில் உள்ள ஒரு ஊருக்கு கோவிலுக்கு போயிருந்தேன். அதுவும் டபுள்ஸ் போயிருந்தேன். ஸோ அது என்னென்னா, ஒரு பக்கம் எனக்கு நல்ல பேக் பெயின். இப்போ பார்த்திங்கன்னா 4 நாளாக இந்த களியை தொடர்ந்து சாப்பிட்டேன். கொஞ்சம் பரவாயில்லை எனக்கு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பேக் பெயின் வராமல் இருக்கிறது, எலும்பு இதெல்லாம் பலமாகிறதுக்கு உளுந்தங்களி கிண்டி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். சிறு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா, பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போவே கொடுத்துட்டு வரும்போது அந்த எலும்புகள்லாம் அவ்வளோ பலப்படும். இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து எடுத்திருக்கேன். அதாவது நம்ம 1 கப் உளுந்து எடுத்துக்கிட்டேன் நான். ஆனால் இதில் நான் போட்டிருக்கிறது 2 ஸ்பூன் பச்சரிசி தான் போட்டிருக்கேன். இதை நல்லா வறுத்து திரிச்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா திரித்து எடுத்திருக்கேன். திரித்து எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு, பச்சை தண்ணி விட்டு இந்த மாதிரி கிண்டிட்டு அடுப்பில் வச்சு இப்படி நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இது நல்லா கட்டியாயிரும். இந்த மாவு நம்மளுக்கு தொடர்ந்து கட்டியாகிட்டே வந்துடும். இப்போ பாருங்கள், அது கூட நான் கொஞ்சம் ஆயில் விட்டு நல்ல எண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு நல்லா கிண்டி சிறு பிள்ளைங்களுக்கெலாம் கொடுங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் பாட்டிலாம் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. இதுக்கு கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது நீங்கள் உப்பு வேணாலும் போட்டு நீங்கள் அதை கொடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நல்லா இதை கிண்டி விட்டுட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். எண்ணெய் விட்டு நம்ம கிண்டும் போது இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சட்டியிலையும் ஒட்டாது. இந்த மாதிரி நல்ல குலைவாக வந்துடும். மாவை நல்லா திரிச்சிருங்க. பட்டா திரித்து எடுத்துருங்க. திரித்து அரித்து எடுத்துருங்க. திரும்ப ஒரு அட்டை போட்டு திரிங்க. அப்போ திரும்ப அரிச்சிருங்க. அப்படி போட்டு நல்ல மையாக திரிச்சிக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். களி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுங்க. இதில் நல்ல நடுவில் குழி போட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஏற்கனவே நான் ஏகப்பட்ட நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கூட கொஞ்சம் நம்ம பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் பக்கத்தில் மில்லில் வாங்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம விட்டாச்சு. சூப்பராக உளுந்தங்களி ரெடி ஆகிட்டுங்க. நீங்கள் பெண் பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிறு வயசுலேருந்தே தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு எந்த வித பேக் பெயின் எதுவுமே, முதுகு வலி எதுவுமே வராது. சூப்பராக களி ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த களி ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஆனந்தி. டேக் கேர்.